Hi everyone, welcome back to our channel Vintage Phoenix. ஸோ நான் இன்றைக்கி வந்து ஒரு ஹிந்தி படத்தோட ரிவ்யூ பண்ணலான்னு வந்திருக்கிறேன். ஸோ அந்த படம் வந்து டான் 2 2011 ரிலீஸ் ஆன படம். என்னோட ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃபேமஸ், ரொம்ப பிடிச்ச படங்க அது. அதுக்கு நான் வந்து இந்தியன் சினிமாவை அது வேறு லெவலுக்கு கூட்டு போயிருக்கோம் அந்த படம். அது வந்து ஓவராலே வந்து இந்த கேஸ்டே பார்த்திங்கன்னா மெயினே ஷாருக் கான் தான். ஸோ இது வந்து ஒரு ஸ்டைலிஷான ஆக்ஷன் த்ரில்லர். ஷாருக் கான் அவரோட சாமோ, அவரோட ரூத்லெஸ்ஸான ஒரு அவதார் இதில் பார்க்கலாம். ஸோ இந்த படமே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மாஸ்டர் மைண்ட், ஒரு இன்டர்நேஷ்னல் ஹைஸ்ட், அதை வச்சு தான் ஓவரால் கதையேங்க. ஸோ நீங்கள் இந்த படம் வந்து ஒரு ஹாலிவுட் லெவலுக்கு எடுத்துகிட்டு போயிருப்பாங்க 2011 நான் சொல்கிறேங்க. ஸோ ஃபஸ்ட் டைம் நான் பார்க்கும்போது தமிழ் டபுள் தான் பார்த்தேன் 3Dயில். அப்போ என்னடா படம் இது எனக்கு புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் செகண்ட் டைம் ஹிந்திலையும் பார்த்தேன். பார்க்கும்போது அது வந்து நான் தூக்கி வாரி போட்டுச்சு. அந்த மாதிரி ஒரு படங்க இது. நீங்கள் கண்டிப்பாக இது மிஸ் பண்ணாதீங்க. இது வந்து நீங்கள் ஓடிடி பிளாட்ஃபார்மில் டப்டு வெர்ஷன்லையும் பார்க்கலாம், இல்லை ஹிந்தி வெர்ஷன்லையும் பார்க்கலாம். ஓடிடி பிளாட்ஃபார்ம் மாறினே இருக்குது, நெட்ஃப்ளிக்ஸும் சரி, அமேசான் ப்ரைமும் சரி. அதை நீங்கள் பார்த்து கொஞ்சம் செக் பண்ணிட்டு பாருங்கள். பின்னா ஒர்க் ஆகுது பார்த்தீங்கன்னா ஷாருக் கானோட பர்ஃபார்மன்ஸ்க்கு. அதே மாதிரி ஆக்ஷன் சீக்வன்ஸ் அவுட் ஆஃப் த பாக்ஸுங்க, வேறு லெவலில் ஆகுது. அதே மாதிரி எங்கேஜிங்கான ஒரு ஹைஸ்ட் ஸ்டோரி லைன் இருக்குங்க இந்த படத்தில். அதே மாதிரி ஸ்ட்ராங் பர்ஃபார்மன்ஸ், அப்புறம் பேக்ரவுண்ட் மியூசிக்கும் வேறு லெவலில் இருக்குது. என்ன ஒர்க் ஆகாதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு மொமெண்டம் வரும் பார்த்திங்க ஒரு படத்தில். அது வந்து ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் ஸ்லோவாக ஆரம்பித்து அப்புறம் பீக்குக்கு போகுங்க. அந்த ஒரு ஃபஸ்ட்டு ஒரு 30 மினிட்ஸ் நீங்கள் பேக் பண்ணிட்டீங்கன்னா படம் வந்து உங்களுக்கு வேறு லெவல் எங்கேயோ கூப்பிட்டு போயிடும். ஸோ ஓவரால் இந்த படத்தை நான் வேர்டிக் பண்ணோன்னா கண்டிப்பாக 4 out of 5 கொடுப்பேங்க. ஸோ இது வந்து ஒரு என்டர்டெய்னிங்கான ஒரு ஆக்ஷன் த்ரில்லர். நீங்கள் வந்து ஷாருக்கான ஒரு டிஃப்ரெண்ட்டான அவதார் பார்ப்பீங்க. அதே மாதிரி இந்தியன் சினிமா இந்த மாதிரி ஒரு கதை எடுத்துருக்குறாங்களான்னு உங்களுக்கே வந்து ஒரு கொஷின் மார்க் கொடுத்துரும். அந்த மாதிரி ஒரு வேறு லெவலான ஸ்டோரி ஓவரால் படத்தோடவே. அந்த ஹைஸ்ட் கான்செப்ட், அப்புறம் அந்த திருடுது, அதுக்கப்புறம் அதோட மோட்டிவ் என்ன இருக்குது, எல்லாமே வந்து ஒரு ப்ராப்பராக அலைன்மெண்ட்டில் முடியும். ஏன்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் எங்கேஜ்டாக படத்தை பார்க்கணும். அப்போ தான் உங்களுக்கு ஓவரால் படம் புரியுங்க. ஸோ இந்த படம் நீங்கள் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க. பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அதே போல் இந்த மாதிரி கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே போல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.